தேர்தல் ஆணையத்துடைய அறிவுரைப்படி சென்னை மாநகராட்சியில் இன்றைக்கு வந்து தேர்தல் அதிகாரி இருக்கின்ற ஆணையருடைய தலைமையில் இன்றைக்கி வந்து கூட்டம் நடைபெற்றது. பொதுவாகவே வந்து இது வந்து காலம் கடந்த கூட்டம். ஏன்னா இது வந்து உரிய நேரத்தில் வந்து கூட்டப்பட்டிருக்கணும். முதல்ல ஒரு கூட்டம் கூட்டினாங்க, அதுக்கப்புறம் வந்து 10 நாள் கழிச்சு இந்த கூட்டம் கூட்டுறது. இந்த கூட்டத்தில் வந்து பொதுவாகவே எங்களுடைய கருத்துக்கள் வந்து கழகத்தின் சார்பில் பொதுச்செயலோட அறிவுரைப்படி எடுத்து வச்சோம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறந்தவர்கள், அதே போல் குடிபெயர்ந்தவர்கள், அதே போல் வந்து விலாசம் தெரியாதவர்கள், இப்படியெல்லாம் அந்த ஷிஃப்டட் டபுள் என்ட்ரி இதெல்லாம் வந்து யார் அந்த பாரத்தை வாங்குறது, அது வந்து தெளிவில்லை. அதை வந்து மாநகராட்சி ஆணையர் தேர்தல் அதிகாரி பொறுத்தவரை தெளிவுபடுத்தணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து சர்வர், அதாவது அப்லோட் பண்ணுற சர்வர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அது வந்து ரொம்ப பூராக வீக்காக இருக்கிறதுனால அப்லோட் பண்ணுறதுலே கஷ்டம் இருக்குது. அதனால் எவ்வளோ வந்து சென்னை மாவட்டத்துக்கு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணீங்க, சர்வர் வீக்காக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணுங்கன்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் பொறுத்தவரை, அதாவது வந்து அனெக்சர் வந்து 58 அது வந்து ஒரு டெத்து, இறந்தவர் குறித்து ஒரு பாறை வந்து கொடுக்கப்படுது. அதே போல் ஷிஃப்டட் குறித்து ஒரு பாறை வந்து 59 வந்து கொடுக்கப்படுது. அதாவது இடமாறியவர்கள் அந்த பாறை வந்து கொடுக்கப்படுது. இது வந்து இப்போ தான் வந்து டேபிள்லேயே பிளேஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் இந்த பாறை, அதாவது வந்து 58, இது வந்து 59. இதை நான் வந்து நாங்கள் கேட்டோம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தமிழ்நாடுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து அது வாட்ஸ்அப் குரூப்பில் போன வாரமே இதை வந்து எல்லா மாவட்ட ஆட்சித் தலைவருக்கும் அனுப்பியாச்சு, மாநகராட்சிக்கும் இங்கே அனுப்பப்பட்டிருக்கோம். ஆனால் அப்போ கொடுக்காம இப்போ மட்டும் வந்து இதை டேபிளில் பிளேஸ் பண்ணி, இப்போ கண் கண்ட பிறகு வந்து சூரிய நமஸ்காரம் இதுக்கு முன்னாடியே இது வந்து அதாவது ஷிஃப்டட் டெத் ஓட்டர்ஸ் இந்த பாரம் அதாவது கொடுக்கணும். இது வந்து BLA 2க்கு கொடுக்கணும். இதை மற்ற மாவட்டங்கள்லாம் கொடுத்துட்டாங்க திங்கட்கிழமையே. அது பொதுச்செயலாளர் அறிவுரைப்படி எல்லா மாவட்டத்துக்கும் எங்கள் கட்சிக்காரர் கொடுத்தா தான் நான் சொன்னேன், நாங்கள் உங்களுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் கொடுத்துட்டோம், ஆனால் நீங்கள் தாங்க லேட்டுன்னே சொல்லிட்டோம், அப்படியே என்ட்ரி போட்டாங்க. அது மாதிரி அப்போது உள்நோக்கம் என்ன தெரியுது? அப்போ வந்து இந்த பாரம் வந்து கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடாது, அப்போ வேண்டியவங்களுக்கு கொடுக்கணுன்றது தானே உள்நோக்கம். இப்போ புதுப்படையில் இந்த மீட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்கள் கட்சிக்காரருக்கு கொடுத்துட்டோம். சரி, இந்த பாரத்தை கொடுத்து இங்கே யார்கிட்ட இது கொடுக்கணும்? BLO வாங்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா? இல்லை, பல இடங்களில் வாங்க மாட்டேன்றாங்க. அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, BLO தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து உடனடியாக செய்யுங்கன்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, ஒரு அவேர்னஸ் வந்து எல்லா மாவட்டங்களையும் இப்போ சில இது NGOs, அதே போல் சில பிரபலங்கள் எல்லாம் யூடியூப்லேயும் அதே போல் ஒரு பேட்டிலையும் கொடுக்குறாங்க. அதாவது பாரங்கள் எப்படி அதாவது ஃபில்லப் பண்ணோம், அதாவது இடது பக்கம் உள்ள காலம், வலது பக்கம் உள்ள காலம், இதை எப்படியெல்லாம் பண்ணோம். அப்போ 2002 லிஸ்ட்டு, அது ஆக்சுவலாக அவங்க தான் எடுத்து வந்தோம். சென்னையை பொறுத்தவரை டீலிமிட்டேஷன் 2005. அந்த டீலிமிட்டேஷன் லிஸ்ட்டு படி பார்த்தீங்கன்னா அந்த BLA 2 வந்து அந்த BLO வந்து அதை வச்சிருக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு பல இடத்துல ஃபோட்டோ வந்து கேட்டுச்சு. ஃபோட்டோ வந்து தேவையில்லை, அவங்க விருப்பப்பட்டால் வந்து ஃபோட்டோ கொடுக்கலாம். ஆனால் வந்து ஃபோட்டோவை இன்சிஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு தெளிவில்லை. பிரச்சாரங்கள் ரொம்ப மந்தம். ஒரு ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷன் விற்குது, என்ன நாங்கள் கேட்டோம், ஒரு ஆட்டோ ஒரு டிவிஷனுக்கு வைங்க, அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. அந்த ஒரு ஆட்டோ கூட வைக்கிறதுக்கு இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ரீஎம்பர்ஸ் பண்ண போகிறீங்க, கார்பரேஷன் கூட செலவு கிடையாது, அதை வைக்கலாம். அப்புறம் புகார் மனு வந்து நம்ம மாவட்ட செயலர் கொடுத்ததெல்லாம் தொகுத்து இப்போ கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே கொடுத்து எந்த புகார்களுக்கு எந்த நடவடிக்கை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுக்குற புகாருக்காக நடவடிக்கை எடுங்க. ஒரு பர்டிகுலர் தென் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரத்தோடு கொடுத்தோம். ஒரு BLO வந்து DMK போட்ட அந்த டேபிளில் உட்காந்துக்கிட்டு அது வந்து டிஜிட்டல், அதாவது BLO வந்து DMK டேபிளில் உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குறாங்க. அது மாதிரி பல புகார்கள் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். அது மேலே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும், அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும், அதுவும் வந்து சொல்லியிருக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அப்லோட் பண்ணது பத்திரிகைகள் வேலை தெரிஞ்சுக்க முடியுதா? சென்னையில் எவ்வளோ அப்லோட் பண்ணீங்க? ஃபார்ம்ஸை பொறுத்தவரை கொடுத்துட்டீங்க, வீடு வீடாக போகணும்னு சொல்கிறீங்க 3 தடவை. ஆனால் எந்த வீட்டுக்கு வந்து கீழே இருக்க வீட்டுக்கு போகிறாங்க ஒழிய, அது சென்னையில் பொறுத்தவரை பார்த்தா அடுக்குமாடி வீடு குடியிருப்பு இல்லை, அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு போகிறதே கிடையாது.
எல்லாம் ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுறது கீழவே அந்த டோருக்கு கீழவே போட்டுருது. இந்த மாதிரியெல்லாம் வந்து தவறுகள் வந்து அவங்க மேலே நடவடிக்கை வந்து கடுமையாக எடுக்கணும். ரெண்டாவது ஒரு தூய்மை பணியாளர்கள் அவங்க தூய்மை பணி பண்ணுறாங்க. மலேரியா டிபார்ட்மெண்ட்டில் அவங்க பணி பண்ணுறாங்க. ஒரு மலேரியா டிபார்ட்மெண்ட்டில் கொசு மருந்து அடிக்கிறது எவ்வளோ படிச்சிருப்பாரு அவருடைய இந்த பாரத்தை படிக்கணும்னா கல்வி தகுதி இருக்கணும். அந்த கல்வி தகுதி இல்லாதவர்களை புரிதல் இல்லாதவர்களை வந்து நீங்கள் பிஎல்ஓன்றது நம்ம பெருமையாக சொல்கிறோம். பூத் லெவல் ஆஃபீஸர் அவங்களுக்கு கீழே உள்ள கட்சி ஏஜென்ட் BLA 2 வந்து படித்தவங்க இருப்பாங்க, டிகிரி முடிச்சவங்க இருப்பாங்க, கட்சியில் பல்வேறு வகையில் வந்து உயர் பொறுப்புலாம் இருப்பாங்க. அவங்க வந்து BLA 2. ஆனால் ஒரு சாதாரண ஒரு கடைநிலை ஊழியர் படிக்காதவர் அவர் வந்து ஆஃபீஸர். எப்படி இருக்கு பாருங்க. சரி, ஆஃபீஸர்னு சொன்னால் அது கேட்டகரி. ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு டீச்சரு, அதே போல் வந்து ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஒரு அசிஸ்டண்ட்டு, இது மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுத்து டெபியூட் பண்ணால் அவங்கள ஆஃபீஸர் சொல்லலாம். இவங்கள போய் நம்ம ஆஃபீஸர் சொல்ல முடியுமா? நம்ம அந்த ஆஃபீஸருக்கு ஏற்ற மாதிரி டிசைனேஷன் நீங்கள் ஏன் வந்து அந்த அளவுக்கு ரெக்ரூட் பண்ணல? எங்கள் லிஸ்ட்டு கொடுங்க, எங்களுக்கு எல்லாமே லிஸ்ட்டு வரணும், அவங்க குவாலிஃபிகேஷன் வரணும். எத்தனை சென்னையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2000 எவ்வளோ பூத் சொன்னாங்க, 3000 சில்லற பூத் இருக்குது. அந்த 3000 சில்லற பூத்துக்கும் எங்களுக்கு வந்து யாரால நீங்கள் வந்து BLO அப்பாயின்ட் பண்ணீங்க, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அது முதல்ல வேணும். அது கம்ப்ளைண்ட்ஸ் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் வந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். சரி, டெத்துக்கு ஷிஃப்ட் எடுக்கு லேட்டாக கொடுத்தீங்க, ஆனால் உங்களுக்கு முன்னாடி நாங்கள் வேலை தொடங்கிட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் புதுசாக வந்து ஒரு வீட்டில் போய் அவங்க வீட்டில் வாக்காளர் இல்லைன்னா அவங்களுக்கு எங்கே பாரம், அந்த பாரம் எங்கன்னா முடிக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் வந்து இப்போ ஃபார்ம் 6 நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன்றாங்க. எப்படிலாம் வந்து எப்படி வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு லிஸ்ட்டு வரும், வெளிப்படைத்தன்மையோடு ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்குமா என்றால் அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கணும். அதே போல் வந்து இதை ஒரு தகவல் வந்து கொடுக்குறோம்னா ஒரு சார்புத்தன்மை இல்லாமல் முழுமையான அளவுக்கு எல்லா கட்சிகளுக்கும் கொடுக்கணும். ஆனால் ஒரு விருப்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார் கட்சிக்கு, அதாவது வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை கொடுக்கறது முதல்ல, எதிர்கட்சிகளுக்கு அப்புறம் கொடுக்கறது, அந்த போக்கு வந்து கடைபிடிக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப வந்து ஒரு ஆபத்தான விஷயம். ஏன் உங்களுக்கு மேலே விமர்சனம் வராமல் இருக்குன்னா ஒன்று செய்யுங்களேன். நீங்கள் ஒரு அப்சர்வர் நீங்களே கேட்டு போட்டுருங்க, அப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க இல்லையா? அப்சர்வர் வந்தாலும் நாங்கள் அப்சர்வர் போய் பார்த்துருவோம். நாங்கள் இப்போ எலெக்ஷனத்தில் அப்சர்வர் போகிறீங்க, இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டியூட்டி. சென்னை வந்து ஒரு பெரிய அளவுக்கு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. இந்த காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் 200 வார்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 3000க்கு மேலே பூத்து இருக்க இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரு அப்சர்வர் போட்டிங்கன்னா அப்சர்வர் நியாயமாக நடந்துட்டு போகிறாருல, அதில் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் ஒரு அப்சர்வர் வேணால் நீங்கள் போடுங்க. அக்கௌண்டபிலிட்டி பிஸ்பிக்ஸ் அதெல்லாம் யார் எல்லாமே ஸ்டேட் எம்ப்ளாயி தானே. அவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்க? அதுதான் இங்கே பேசும்போது ஒரு சில பேரே குற்றம் சொன்னாங்க. நீங்கள் வந்து ஒழுங்கா இல்லைன்னா அவங்களெல்லாம் டிபார்ட்மெண்ட்டு மாற்றிடும், வேறு இடத்துக்கு மாற்றிடும்னா என்ன பண்ணுவாங்க? பயந்து தான் போவாங்க. அப்போது ஒரு அப்சர்வர் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? நியூட்ரலாக கம்ப்ளைண்ட் வந்தால் நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ கம்ப்ளைண்ட்லாம் கிணத்துல போட்ட கல்லால் இருக்கு, என்ன நடவடிக்கை? ஒரு நடவடிக்கை இல்லையே. எல்லாம் சொல்லிட்டு தான் வரோமா? இல்லை, எஸ்ஐஆர் வந்து நல்ல நோக்கம், ஆனால் அது சிதைக்கின்ற வேலையை வந்து அது செய்யக்கூடாது. அதுதான் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு ஜனநாயகத்துடைய மாண்பு. எனவே அதையும் கருத்து சொல்லியாச்சு. ஒரு நல்ல நோக்கத்தை சிதைக்கின்ற, இப்போ வந்து இப்போ எல்லா 16 தொகுதியிலும் எடுத்ததில் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தா 25% இறந்தவங்க, குடிபெயர்ந்தவங்க, விலாசங்கள் வந்து எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஓட்டே இல்லாதவங்க இருக்காங்க. அப்போ ஓட்டு இல்லாதவங்க ஓட்டு போடணும். அப்போ இறந்தவர்கள் வந்து அவங்களுக்கு வாக்குரிமை இருக்குது, இருக்கிறவங்களுக்கு வாக்குரிமை இல்லை. அது ஜனநாயகம். அது நாங்கள் கேட்குறோம், அது ஜனநாயகம் கிடையாது. எனவே அந்த அடிப்படையில் வந்து முழுமையாக வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையோடு வாக்காளர் பட்டியல் அமைக்கணும்னா இந்த மாதிரி நடவடிக்கை இருக்கும். அதனால் சர்வர் வந்து இது பூவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு குயிக்காக வந்து அப்லோட் பண்ணுறதுக்கும், அது போல் வந்து ஃபார்ம் 6 அது இதுவெல்லாம் சொல்ல, இப்போ நாங்கள் சொன்ன பிறகு தான் இப்போ கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அது கூட ஆளுங்கட்சிக்கு கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு. ஆனால் எங்கள் கடமை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இருந்தாலும் நான் எங்களுடைய கருத்தை சொன்னோம். ஃபார்ம் 6 BLO 2 கொடுங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிகிட்ட கொடுங்க. நாங்கள் வந்து BLO 2 மூலமாக சேர்க்குற ஓட்டு, இறந்தவர்கள் ஓட்டு, குடிபெயர்ந்தவர்கள் ஓட்டு, இல்லாத ஓட்டு, அதெல்லாம் எழுதி கொடுக்குறோம். அதை வெரிஃபை பண்ணி நீங்கள் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
ஆனால் அதை வாங்குறது யாருன்னா பிஎல்ஓ. ரெண்டாவது அக்னாலஜ்மெண்ட்டு. இப்போ வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி, இப்போ நான் வந்து எங்களுக்கு ஓட்டெல்லாம் தெரியுது, அந்த ஃபார்மை வாங்கி நான் கொடுக்குறேன்னா அந்த டூப்ளிகேட்டில் வந்து எங்களுக்கு கொடுக்குறது கிடையாது. அந்த டூப்ளிகேட்டை வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்தா தான் நாங்கள் அக்னாலஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். இவருடைய ஃபார்மை வாங்கி நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறேன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் இவர் கொடுத்தா தானே நம்பிக்கை இருக்கும். அதில் அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுக்கணும், யாருக்கு, BLA-2க்கு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து அதெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதே போல் வந்து இந்த ஃபோட்டோ ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷன் தான். அதை வந்து இதெல்லாம் அப்போ வந்து இவ்வளோ குழப்பங்கள் இருக்குன்னா ஒரு சென்னை மாநகராட்சி வந்து ஒரு அறிக்கை, அதாவது வந்து ஃபோட்டோ வந்து தேவையில்லை, ஆதார் கார்டு விருப்பம் இருந்தால் கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து இடது பக்கம் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் ஃபில்அப் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, எங்கள் வியூவில் பார்த்துருவாங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் வந்து யாரும் இல்லைன்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் தருவோம், அதை ஃபில்அப் பண்ணி கொடுங்க. இறந்தவங்க வந்து யாராக இருந்தால் அதையும் ஃபில்அப் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து வலது பக்கம் இருக்கிற காலத்தில் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புது ஓட்டர் பற்றி நீங்கள் தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நாங்கள் வந்து ஆப்பில் எல்லாம் தானே இருக்குது. அப்போது பப்ளிக்கு வந்து தெரியப்படுத்துறது யாருடைய பொறுப்பு அது? அப்போது கார்பரேஷனும் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் வந்து தேர்தல் அதிகாரி இருக்கிறதுனால அது அவங்க தான் வந்து முழுமையான அளவுக்கு இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு முக்கியமான கடமை. எனவே இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஆஸ் எலெக்ஷன் ஆஃபீஸர் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து வெளிப்படுத்தணும், ஆட்டோ பிரச்சாரங்கள் பண்ணணும். இதுதான் வந்து எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வச்சிருக்கோம். ஆமாம், பண்ணக்கூடாது. அப்லோட் பண்ணுறது யாருடைய டியூட்டி? BLO-2னுடைய வேலை தான். அவங்க தானே அந்த ஸ்கேன் பண்ணி கொடுக்கணும். அவங்க தான் வந்து அந்த ஃபில்அப்டு ஃபார்மை வாங்கலாம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொடுக்குறது அவங்க தான் கொடுக்கணும். வாங்கினா கூட அப்லோட் பண்ணுறது யாருடைய வேலைன்னா BLO-னுடைய வேலை தான். அதில் அவங்க போயிட்டு ஒரு பதிலின்னு சொல்லுவாங்களே, சப்ஸ்டியூட்டு, அது போடுறது தப்பு. அதனால் அது மாதிரி செய்யக்கூடாது. அது எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. எல்லாமே என்னென்ன நடக்க சொல்லி 200 வார்டுலேயும் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறோம். எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் தவிர்க்கிறதுக்கு ஒரு சென்ட்ரல்லேருந்து அப்சர்வர் போட்டாலும் சரியாக போச்சு. அதில் எந்த மாறுபட்ட கருத்தில் அப்சர்வர்கிட்ட கமெண்ட் பண்ணுவாங்க. ஆமாம், அவங்க வந்து அதே தொகுதியில் தான் இப்போ மாறி போன தொகுதியில் வாக்களிக்கணுங்கிற நம்ம சொல்கிறோமா, இல்லை பழைய தொகுதியில் வாக்களிக்க உதவணுங்கிறது சொல்கிறோமா? இல்லைங்க, இதுக்கு தாங்க அந்த ஃபார்ம்ஸ் இப்போ ஷிஃப்டட் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மை கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க எங்கே போடணும்னு சொல்லிட்டு. இந்த கமிஷன்கிட்ட நீங்கள் இந்த கேள்வி கேளுங்க. நான் வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸரில் நான். ஓகே, அதாவது திமுகவை பொறுத்தவரை வந்து கள்ள ஓட்டர் நம்பியும் அதே போல் இறந்தவர்கள் நம்பி இருக்கிற ஒரு கட்சி. காலங்காலமாக அதுதான் வந்து அவங்க வந்து அந்த வேலையை செஞ்சவங்க. இப்போ என்னாச்சு, அது இந்த SIR வரும்போது அதெல்லாம் நீக்கப்பட்டுரும். இது இறந்தவர்கள் நீக்கப்பட்டுருவாங்க. அதே போல் வந்து ஒரு ஓட்டு தான் இருக்கும், இன்னொரு ஓட்டு இருக்காது. 3 ஓட்டு வச்சுக்க மாட்டான். அந்த 3 ஓட்டு ஒரு ஓட்டுக்காரன் 3 ஓட்டு அடிப்பான். அது அடிக்க மாட்டான். செத்தவங்க உயிரோடு வரமாட்டாங்க. அது நடக்காது. அதுக்கு வந்து காலங்காலமாக இவங்க ஓட்டு போட்டவங்க. அது இல்லைன்னும் போது என்ன ஆகும், எட்டிக்காய் கசக்கம், தேல் கொட்டின மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அதனால் இதை நம்பியே ஜெயித்தவங்க வருங்காலத்தில் தோல்வின்றது உறுதியாகி போச்சு. அதுக்காக தான் வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க. இதுதான் உண்மையும் கூட. ஏங்க எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டாங்களே இப்போ. எல்லாமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஒரு பார்ட்டில் 92, 93%, 95% பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாமே வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒழுங்காக வந்து அதை கரெக்டாக வந்து அதை வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணுறதுலாம் கைடன்ஸ் யார் கொடுக்கணும்? BLO தான் கொடுக்கணும். அதை BLO சரியாக வேலை செய்யணுன்ட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். ஓகே, அது நீங்கள் எலெக்ஷன் கமிஷனர் கேளுங்க.